Sushmita. I'm coming from Tandiyarpet. ஆக்சுவலி விஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஏன் அட்மிட் ஆயிருந்தேன் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் ப்ரெக்னென்சியில் வந்து காம்ப்ளிகேஷன் இருந்தது. ஸோ என்னோடய பிளட் ஃப்ளோ வந்து பேபிக்கு வந்து நல்லா போகல அப்படின்னு சொல்லியிருந்ததுனால எமர்ஜென்சியாக வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்ச்சரில் என்ஐசியூ இருக்க ஹாஸ்பிட்டல் எதுன்றது நாங்கள் தேர்ந்தோம். பட் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. நாங்கள் பார்த்த டாக்டரும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்ஐசியூ ஹாஸ்பிட்டல் இங்கே எதுவுமே இல்லை, நீங்கள் வந்து போகணுன்னா ஒன்று வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வைக்கணும், அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியில் அந்த பக்கம் வடபழனி இங்கேருந்து நான் ஆல்மோஸ்ட் ட்ராவல் பண்ணி ஒரு 15 கிலோமீட்டர் போகிற மாதிரி தான் இருக்குன்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறமா தான் வந்து டாக்டருக்கே வந்து இன்ஃபர்மேஷன் வந்தது, இங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, இது வந்து இப்போ தான் நியூலி வந்து ஒரு 8 months ஆகுது, இங்கே வந்து என்ஐசியூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொன்னோம். நாங்கள் இவங்கள்ட்ட யோசிக்காமல் வந்து இங்கே இருந்து அட்மிட் பண்ணிட்டோம். ஒன்று ஆப்ரேஷன் நல்லபடியாக பண்ணிட்டாங்க. அடுத்து ஒரு 40 minutesலேயே பண்ணிட்டாங்க. பண்ணி பாப்பாவை எடுத்துட்டாங்க. என்ன ஒன்று 34 weeksல இந்த டெலிவரி நடந்ததுனால பாப்பாவால் மூச்சு விட முடியல சரியா. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டான் அவன். ரொம்ப கஷ்டப்படும் போது அதை பார்க்கும்போது எங்களுக்குமே ஒரு இதுவாக வந்து என்ன இது மூச்சு விட முடியல, என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்னு. பட் அதுக்கப்புறம் நீங்கள் இல்லை அதெல்லாம் போய்விடாதீங்கன்னு சொல்லி டாக்டர் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக வந்து நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நாங்கள் வச்சு பார்த்துக்குறோம், பட் நீங்கள் டைம் மட்டும் கொடுங்க, இங்கே ஒரு 1 week கண்டிப்பாக ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணி எங்களுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா உங்கள் பாப்பாவுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நாங்கள் பத்திரமா உங்கள் கையில் ஒப்படைக்கணும்ட்டு எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க. கொடுத்தா மாதிரியே வந்து பாப்பா வச்சுருந்தாங்க 1 week. யாராலையும் வந்து எங்களை போய் தொட முடியல, பார்க்க முடியல. பட்டு அது எங்களுக்கு பெருசாக தெரியல. ஏன் அப்படின்னா, பாப்பா இருக்கவே என் கையில் நல்லபடியாக வந்தால் போதுன்றது தான் என்னுடைய எண்ணமாக இருந்தது. என் ஒய்ஃபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் எண்ணம். ஸோ வந்து நாங்கள் 1 week வந்து டாக்டர் சொன்னால் போய் கோஆப்ரேட் பண்ணோம். எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் போய் பார்ப்போம், கொள்ளுவோம். ஒரு 4 நாளில் வந்து பாப்பா ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிட்டான். ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப செம்மையாக இருந்தது. ஆன் டைமுக்கு கால் பட்டன் அட்டன் பண்ணால் வந்து நர்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என்னனாலுமே வந்து நல்லா எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இது குட் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ தேங்க்யூ ஃபார் விஎஸ் ஹாஸ்பிட்டல் அண்டு தேங்க்யூ ஃபார் விஎஸ் ஹாஸ்பிட்டல் எம்ப்ளாயீஸ், ஓவரால் டாக்டர்ஸ், சிஸ்டர்ஸ், ஹவுஸ் கீப்பிங் A to Z யாராக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே கூட என்னோட மனமார்ந்த நன்றிகள்.